தனியார் ஆலைகளில் உள்ள இயந்திரங்கள் அப்பளம் தயாரிக்கப்படுவதால் கையால் அப்பளம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர். மேலும் தங்களுக்கு தொழிலாளர் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த அரியா கவுண்டாம்பட்டியில் கிழங்கு மாவிலிருந்து ஜவ்வரிசி அப்பளம் தயாரிக்கும் பணி அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. குடிசை தொழிலாக நடைபெறும் இந்த அப்பள உற்பத்தி 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் அப்பளம் டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. தற்போது தனியாருக்கு சொந்தமான ஆலைகளில் உள்ள இயந்திரங்கள் மூலம் அப்பளம் தயாரிக்கப்படுவதால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அப்பள தொழிலை நம்பியிருந்த தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பளம் தயாரிப்பவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 40 வருஷமாக அந்த ஜவ்வரிசி அப்பளம் தொழில் பண்ணிட்டு வரோம். இங்கே ஊர் ஃபுல்லாகவே அதே தான். 200 குடும்பம் இந்த நம்பி தான் இருக்கோம். ஆனால் இப்போது அப்பளம் அழிவாகிற நிலைமையில் இருக்குது. அப்பள தொழில் ஒரு 2-3 பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வந்துட்டு தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் அப்பளம் தயார் பண்ணுறோம். வேறு எங்கேயுமே இல்லை. இந்த ஜவ்வரிசி அப்பளம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதனால் ஒரு 200-300 ஆளுங்களுக்கு வேலையில்லாத நிலைமை ஆக போகுது. தற்போது கிழங்கு ஆலையிலிருந்து பச்சை மாவு வெளியில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜவ்வரிசி மூலம் அப்பளம் தயாரிக்கும் பணி முற்றிலும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அப்பளம் தயாரிக்கும் தொழிலை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த தொழில் 35 வருஷமா வேலை செய்கிறாங்க. இது அடிக்கடி நின்று போயிடுறதுனால எங்களுக்கு குடும்பத்தில் வருமானம் கம்மியாக இருக்குதுங்க. இந்த தொழிலை நிரந்தரமாக செய்கிற மாதிரி அரசு ஒரு நல்ல வழி காமிக்கணுங்க. வருடத்தில் 6 மாதங்களில் மட்டுமே ஜவ்வரிசி அப்பளம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட முடியும் என்பதால் இந்த தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தங்களுக்கு நல வாரியம் அமைத்து தர வேண்டும் என அப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முகேஷ், நியூஸ் 7 தமிழ், ராசிபுரம்.